Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோல Yamaha MT-15 V3 பார்த்தீனா கூடிய சீக்கிரம் ஒரு மேஜர் அப்டேட்டோட இன்னும் 2-3 மாசத்துல லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கற மாதிரி Yamaha வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த அப்டேட்ஸ்ல என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம சேனல்ல இந்த வீடியோல பார்த்தீனா பார்க்கலாம். சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கற ஆப்ஷனை போடிங்கனா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டா உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே விரும்பி வாங்கக்கூடிய பைக்ல ஒன்று தாங்க MT-15. ஸோ இதில் வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 வந்திருக்கு. இப்போ வெர்ஷன் 3யும் நிறைய மேஜர் அப்டேட்ஸோட லான்ச் பண்ண போகிறாங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 மாசத்துல. ஸோ அந்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு Yamahaல எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். MT-15 பேச்சை எடுத்தால எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ், இன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அதோட பிரைஸை வந்து கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. பிரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட அதை கொஞ்சம் அதிகப்படுத்துவாங்களோ ஒழிஞ்சு கம்மி பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. எல்லாமே MT-15ல இந்த ஒரு விஷயத்த மாத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் தாங்க பில்லியன் சீட்டு. ஏன்னா அது ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. வயசானவங்க சரி அம்மா உட்காந்துட்டு போறதுக்கு பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளா இருக்கனால நிறைய பேர் அதை மாத்துவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா மாற்ற போறது கிடையாது. பில்லியன் சீட் அப்படியே தான் இருக்க போகுது. பட் இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண MT-03ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிராடான சீட்டே இருந்துச்சு. பட் இந்த MT-15 வெர்ஷன் 3ல வாய்ப்பே கிடையாதுங்க சீட்டு மாத்துறதுக்கு. ஸோ பில்லியன் சீட் எப்படி இருந்துச்சோ வெர்ஷன் 1 வெர்ஷன் 2ல அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 3லுமே இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா என்னென்ன மேஜர் அப்டேட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா Yamahaவோட MT-15 வெர்ஷன் 3ல அதோட டிசைனை வந்து மாற்ற போறாங்க. டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் அப்படிங்கிறது மாறும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் தான் MT-15ல பிடிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் பண்ணுற மாதிரியான நீங்கள் யாரும் பயப்பட வேணாம். MT-03 MT-07 மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் இந்த வெர்ஷன் 3க்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அடுத்த ஒரு மேஜர் அப்டேட்டாக பைக்கோட ஹேண்ட்லிங் வந்து இன்னுமே கொஞ்சம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும், அடுத்ததாக இந்த பைக்கோட பிரேக்கிங் எஃபிஷியன்சியை கூட்ட போகிறோம், அதாவது அதிகப்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த பைக் வந்து ஆல்ரெடி SOHC மோட்டரில் இருக்கனால இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா அடுத்ததா DOHC மோட்டரா கொண்டு வரதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுமே சொல்லியிருக்காங்க. Yamahaவை பொறுத்தவரைக்கும் R14 பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கரண்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே MT-15 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆன் ரோடுன்னு வரும்போது ஒரு 2 lakh கிட்டக்க வந்துருங்க. ஸோ இதை விட கொஞ்சம் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் இந்த MT-15 வெர்ஷன் 3 வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மேஜர் அப்டேட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கறத. இப்போ வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் சொன்ன அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பா டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த ஒரு மேஜர் அப்டேட்டா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MT-15ல அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு TFT கிளஸ்டரா வர்றதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா Yamahaவும் சொல்லியிருக்காங்க, நான் அந்த மாதிரி தான் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பைக்ல ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அடுத்த பிரேக்கிங் எஃபிஷியன்சியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட சேர்த்து பிரைஸுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஸோ இந்த MT-15க்கு யாராவது ஃபேன் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அசம்பிள் ஆயிருங்க. நானும் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ லவ் யூ கைஸ், பாபா. அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்.